வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவில் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் காயம். மௌனி அமாவாசையொட்டி கோடிக்கணக்கானோர் திரண்டதால் பதற்றம். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட தடை விதிப்பு. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் பிரதமர் மோடி உரையாடல். கும்பமேளா கூட்ட நெரிசல் நிலவரம் குறித்து 2 முறை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல். வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து திட்டமிட்டபடி விண்ணில் ஏவப்பட்டது. Lift-off normal. Magnificent lift-off of GSLV F-15 NVS-02 mission. 100th launch mission of ISRO embarks on its journey. Plus 20 seconds. विहंगम दृश्य सफलतापूर्ण उत्थापन GSLV F-15 रॉकेट का चारों L-40s तथा कोर बूस्टर S-139 वर्तमान में प्रज्वलित हैं और यान को उद्दिष्ट कक्षा की ओर लेके जा रहे हैं. GSLV F-15 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட NVS-02 செயற்கைக்கோள் விண்ணில் நிலைநிறுத்தம். துல்லியமான வழி செலுத்தல் பணிக்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தகவல். சமூக நீதிக்காகவே உருவாக்கப்பட்டு போராடுவது திமுக தான். நூற்றாண்டை கடந்த பிறகும் சமூக நீதிக்கான நமது பயணம் தொடர்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அருந்ததியினருக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கணும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சமூக நீதி உரிமைக்கு அகில இந்திய அளவிலும் கிடைக்க போராடி வர்றது திமுக தான். நூற்றாண்டை கடந்த பிறகும் சமூக நீதிக்கான நம்முடைய பயணம் தொடருது. வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என சேலத்தில் பாமக தலைவர் அன்புமணி பரபரப்பு குற்றச்சாட்டு. வன்னியர்களை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டுமே ஸ்டாலின் பார்ப்பதாக கடும் சாடல். இதை கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர். ஆனா நான் சொல்றேன், தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த, இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு.க. ஸ்டாலின் அவர்கள். தந்தை ராமதாசோடு மல்லுக்கட்டி கொண்டிருக்கும் அன்புமணிக்கு வன்னியர்களுக்கு திமுக செய்தது தெரிய போவதில்லை. பாமக தலைவர் அன்புமணிக்கு அமைச்சர் ராஜேந்திரன் பதிலடி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காலை 11 மணிக்கு நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. அறவழி போராட்டத்தின் காரணமாகவே டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட்டன. யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக திமுக அரசு 9 மாத காலம் அமைதியாக இருந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். டெண்டர் விட்டவுடனே 9 மாத காலத்தில் உங்களுடைய உணர்வுகளை மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 9 மாத காலம் காலம் தாழ்த்தினார்கள். ஆனால் நீங்கள் கொதித்து எழுந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம தனி தீர்மானத்தை கொண்டு வந்து
தமிழகத்தில் ஒரு தலித் முதலமைச்சராக வேண்டும் என ஆளுநர் பேசியது தலித்துகளை அபகரிக்கும் சூழ்ச்சி. தலித்துகள் பற்றி கரிசனமாக பேசுவது வலதுசாரிகளின் அரசியல் நாடகம் என திருமாவளவன் கண்டனம். என்பதை ஆளுநருக்கு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திடீரென்று சுவாமி சகஜானந்தாவுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பதும் தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்பதும் ஒரு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. பெரியாரை கொச்சைப்படுத்தும் சீமான் போலி தமிழ் தேசியவாதி என திருமாவளவன் குற்றச்சாட்டு. தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறார் எனவும் காட்டம். மிக கடுமையாக அவரை விமர்சித்தார்கள், வீழ்த்த முயற்சித்தார்கள், முடியவில்லை. அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே வேளையை இவர் செய்கிறார் என்றால் இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது. அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது. யாருக்கு துணை போகிறார்? தமிழ் தேசியம் என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது. நாட்டையும் மக்களையும் சுரண்டிய திராவிடர்களுக்கு பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கின்றன. திருட்டு திராவிடர்களுக்கு எனது அரசியல் ஆபத்தானது என திருமாவளவனுக்கு சீமான் பதிலடி. திராவிட திருடர்களுக்கான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் என்பதில் என் தலைவனிலும் என் அண்ணன் பழனிபாபா மேலும் உறுதியிட்டு சொல். நாம் தமிழர் இயக்கம் இன்று ஓம் தமிழர் இயக்கமாக மாறிவிட்டது. விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சனம். ஓம் தமிழர் இயக்கமாக மாறி இருக்கின்றது. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானுடைய பிள்ளைகள் என்று சொன்னவன். யுஜிசி வெளியிட்ட புதிய வரைவு அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தல். மாநில உரிமைகளை பறிக்கும் அறிக்கையை திரும்பப் பெறும் வரை சட்ட போராட்டம் தொடரும். தமிழக அரசு பின் வாங்காது எனவும் திட்டவட்டம். ஒன்றிய அரசு இலக்கு. ஆனால் இப்பொழுதே 48% மேலான கல்வி என்ன வேணுமோ அதை செய்வதற்கு முன் வருகிறார்கள் என்பதில் மிகுந்த நம்பிக்கை உண்டு. அது தொடரும், அது வெற்றியும் காணும். சட்ட போராட்டம் நடத்தி மாணவர்களின் அக்கறை கொண்ட முதலமைச்சர் இன்னும் பல செயல்பாடுகள் மூலம் இன்னும் அதை அடைவதற்கான முழு முயற்சி எடுக்கும். பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுக்கும் திருத்த சட்டம் அமலுக்கு வந்தது. ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் குறித்து இன்று 2ஆம் கட்ட ஆலோசனைக் கூட்டம். மாவட்ட செயலாளர்கள் குறித்த 2ஆம் கட்ட பட்டியல் வெளியாக உள்ளதாக தகவல். பூவரதவள்ளி தேசிய புலனாய்வு சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதியை நோக்கி காலணிகளை வீசிய ரவுடி கருக்கா வினோத் தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என ஆவேசமாக முழக்கமிட்டதால் பரபரப்பு. ராணிப்பேட்டை அருகே தகராறில் 2 மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம். 5 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உத்தரவு. உத்தரகாண்ட் மாநிலம் டெராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி கோலாகல தொடக்கம். ராஜீவ்காந்தி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் போட்டிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. உத்தரகாண்ட் தேசிய விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு.
வீரர் வீராங்கனைகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த பார்வையாளர்கள். ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த முயற்சித்து வருகிறோம். இந்தியாவில் ஒலிம்பிக் நடத்தப்பட்டால் அது நாட்டின் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் எனவும் பிரதமர் மோடி பேச்சு. தூய்மையான அரசியல் செய்வதாக கூறும் கெஜ்ரிவால் ஆட்சியில் மதுபான கொள்கை முறைகேடு அரங்கேறியதாக ராகுல் புகார். பிரதமர் மோடி என்றால் கெஜ்ரிவாலுக்கு பயம் என்றும் விமர்சனம். பொது சிவில் சட்டத்தை ஒட்டுமொத்த நாட்டிற்கும் அமல்படுத்த வாய்ப்பில்லை. திருச்சியில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் திட்டவட்டம். வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். காங்கிரஸ் மூத்த தலைவர் சாம் பிட்ரோவின் பேச்சுக்கு பாஜக செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி கடும் கண்டனம். வகுப்பு திருத்த மசோதாவுக்கான 14 மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதை உறுதி செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் இன்று வாக்கெடுப்பு. வரும் 31ஆம் தேதிக்குள் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தகவல். இன்று கூடுகிறது காவிரி ஒழுங்காற்று குழுவின் 111வது கூட்டம். தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு அழைப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 31ஆம் தேதி சென்னை வரவுள்ளதாக தகவல். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இல்ல திருமண விழாவில் பங்கேற்கிறார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 13 பேருக்கும் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை சிறை. மன்னார் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட மீனவர்கள். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. 3 பேர் குண்டடிப்பட்டிருக்காரு, ஒருத்தர் மறைக்கப்பட்டிருக்காரு. 13 பேருமே அவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க சார். யாருமே நிற்க கூட முடியாம இருக்காங்க சார். யமுனை ஆற்றில் விஷக்கலப்பா குற்றச்சாட்டுகளுக்கான உண்மை சான்றுகளை இன்று இரவு 8 மணிக்குள் தாக்கல் செய்திருக்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. குடியரசு தின கொண்டாட்டத்தில் பங்கேற்ற ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகள் பாசறை திரும்பும் மெல்லிசை நிகழ்ச்சி. டெல்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்க உள்ளதாக தகவல். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நிலவும் பிணைப்பின் தயாரிப்பு நாள். மைக்ரோசாப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி சத்ய நாதல்லா பேச்சு. இந்தியாவுக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. 26 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் ஜம்ஷெட்பூர் அணி வெற்றி. 2-1 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி அசத்தல்.
விஜய் ஆண்டனி நடிக்கும் விஜய் ஆண்டனி 25 திரைப்படத்தின் டைட்டில் இன்று வெளியீடு. காலை 11 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.